இதுல வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ், செகண்ட் அஃபென்ஸ், ரிப்பீட் அஃபென்ஸ் இப்படிதான் இதை பொதுவா பிரிப்பாங்க. முதல் தடவையாக குற்றம் செய்பவர்கள் அவர்களுக்கு இப்போ 1,00,000 ரூபாய் அபராதம்னா, தொடர்ந்து குற்றம் செய்பவர்களுக்கு அதிகமான அபராதம், அதிகமான தண்டனை. இது வந்து வழக்கமான பிரின்சிபிள் தான். மத்திய பிரதேசத்துல வந்து ரிப்பீட் அஃபென்ஸுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே வந்து 2021ல திருத்த மசோதா நிறைவேறி 2022ல அது அமலுக்கு வந்துச்சு. இந்த தடவை வந்து அதிமுகவுக்கான நெருக்குதல், அவங்க விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடல, 40க்கு 40 தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். பல தொகுதிகளில் கட்டுத்தொகை வரி போனது. இப்படி ஒரு அரசியல் நெருக்கடியில் இருக்கும்போது கள்ளசாராயம், விஷசாராய சாவுகள், கள்ளக்குறிச்சி மேட்டர், இது எல்லாத்தையும் அவங்களால அரசியல் ரீதியாக கையாள முடிந்தது. ஆளுங்கட்சி திமுக என்று வரும்போது ஆளுங்கட்சி மேலதான் அந்த குற்றச்சாட்டு வரும். எனவே திமுகவுக்கான அரசியல் நெருக்கடி என்பதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒரு சட்ட அமைச்சர் மட்டும் இதை அறிமுகப்படுத்தி இருந்தாருன்னா பொலிட்டிக்கல் டோன் கொடுக்க முடியாது. முதலமைச்சரே அறிமுகப்படுத்தும் போது திமுக தலைவரும் கூட பொலிட்டிக்கல் டோன் கொடுக்க முடியுது. பொலிட்டிக்கல் டோன் வரும்போது அதிமுகவை அவர் விமர்சனம் பண்றாரு, பிரதான எதிர்கட்சியை விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் பண்ணும்போது கள்ளச்சாராயத்தால ஏற்பட்ட மரணங்கள், ஒரு மரணம் நிகழ்ந்தால் கூட அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான் சொல்லிட்டு, ஆனா அதை அரசியல் படுத்துறாங்க, அரசியல் மயமாக்குறாங்க. எங்களை வந்து அப்படி பார்க்க முடியாது. அதிமுகவின் வெற்றின்னு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. காரணம், தொடர் போராட்டங்களை அதிமுக தான் நடத்தி இருக்கு. கடைசியா உண்ணாவிரத போராட்டத்துக்கு சீமான் வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருங்கிறதும் நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நேற்றைக்கு விஜய் வந்து அந்த கூட்டத்தில் அவரோட கல்வி விருது வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலையும் நேரடியாக இது சொல்லலை என்றாலும் மாணவர்கள் வந்து போதையிலிருந்து விலகி இருக்கணுங்கிற அந்த அட்வைஸ் மூலமா அதை அப்படிதான் அவர் மீன் பண்றதா தான் அர்த்தம். எனவே பாலிடிக்ஸ் வந்து இருமுனைகளாக, அதாவது போதைப் பொருள் நடமாட்டம், அதை கட்டுப்படுத்த தவறியது அரசின் நிர்வாக திறமையின்மை, இது ஒரு முனையாகவும், போதைப் பொருள் கடத்தலை, போதைப் பொருள் நடமாட்டத்தை எதிர்க்கிற அணி, இது ஒரு முனையாகவும் பிரிவது திமுகவுக்கு அது ஓப்புடையதா இருக்காது. காரணம் வந்து திமுக அரசியல் எப்போதுமே எதை நோக்கி இருக்குதுன்னா, முதலமைச்சருக்கு தகவல் கிடைத்ததிலிருந்து இன்று வரையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் அவர் மேலோட்டமா குறிப்பிட்டாரு. நாங்க மூடி மறைக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. உடனடியாக வந்து விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. காவல்துறை சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே மூடி மறைப்பதற்கு எதுவுமே இல்லைங்கும் போது சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு அந்த கருத்தை சொல்லிட்டு தான் கொடநாடுக்குள்ள வராரு. கொடநாடு விஷயத்துல நடவடிக்கை இல்லை, ஏன் இந்த தாமதம்னு சில தினங்களுக்கு முன்பு திருமதி சசிகலா அவர்கள் கேட்டார்கள். அதையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். கொடநாடு பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் இன்னும் இருக்கு. அப்ப அடுத்த கட்டமா இது எதை நோக்கி போகும் என்றால், கள்ளக்குறிச்சி கொடநாடு கனெக்ஷன் இதை நோக்கி போகும். கள்ளக்குறிச்சி எவ்வளவுதான் நீங்க அது அரசியல் மயப்படுத்தினாலும் ஒரு சில தினங்கள்ல அது பப்ளிக் மெமரியில இருந்து போயிடும். ஏன்னா ஒரு லோக்கல் இஷ்யூல வந்து மரணங்கள் நடந்திருக்கு, நிவாரணங்கள் அரசு கொடுத்துருக்கு, அது சம்பந்தமான ஒரு நபர் விசாரணை கமிஷன் வேலையை தொடங்கியிருக்கு. ஸோ ஒரு தலைப்பு செய்தியா இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்பக்க செய்தியா மாறிடும். அப்ப தலைப்பு செய்திக்கு இன்னொரு தகவல் தேவைப்படுது. அந்த தகவல் மீண்டும் அது கொடநாடாக மாறுமோ என்பது எனது ஐயம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இன்று சட்டமன்றம் இன்றையோட நிறைவடைகிற இந்த நாளில் வந்து மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதாவை வந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நிறைவேற்றியிருக்காங்க. எல்லாரும் பரபரப்பாக இருந்த இந்த ஒரு வார காலம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி அப்படின்றது பெரிய பேசு பொருளாக மாறியிருந்த இந்த நேரத்தில் இவங்க மிக முக்கியமான ஒரு மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க, அதை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் விற்பவர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம், கடும் ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. நிறைய பல விஷயங்கள் அதில் வந்து பேசியிருக்காரு அவருடைய பதிலுரையில். முதற்கட்டமாக இந்த சட்ட மசோதாவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937, அதுல பல மாறுதல்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்போ நடந்திருப்பது லேட்டஸ்டான அமெண்ட்மெண்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ், செகண்ட் அஃபென்ஸ், ரிப்பீட் அஃபென்ஸ் இப்படிதான் இதை பொதுவா பிரிப்பாங்க. முதல் தடவையாக குற்றம் செய்பவர்கள் அவர்களுக்கு இப்போ 1,00,000 ரூபாய் அபராதம்னா, தொடர்ந்து குற்றம் செய்பவர்களுக்கு அதிகமான அபராதம், அதிகமான தண்டனை. இது வந்து வழக்கமான பிரின்சிபிள் தான். மத்திய பிரதேசத்துல வந்து ரிப்பீட் அஃபென்ஸுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே வந்து 2021ல
திருத்த மசோதா நிறைவேறி 2022 அது அமலுக்கு வந்துச்சு. காரணம் அங்கு ஏற்பட்ட மரணங்கள், மத்திய பிரதேசத்தையே உலுக்கிய மரணங்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் விஷ சாராயம், கள்ள சாராயம் நடமாட்டம், அதை கண்காணிப்பதற்கு, தடுப்பதற்கு வழிமுறைகள் எல்லாம் இருந்தும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு இந்தியா முழுவதும். தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனா நம்ம நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ புள்ளி விவரத்துல கடந்த பல ஆண்டுகளாக 0 தான் இருந்துச்சு டெத்து. இப்போ ஒரு ஓரிரு வருடங்களாக கூட இருக்கு. 2020 ஒரு 20 என்னமோ இருந்துச்சு. சில மாநிலங்களில் 200, 400 இருக்கு. அப்போ இந்தியா முழுவதுக்குமான ஒரு காமன் அப்ரோச்சும் இதுல தேவை. ஏனென்றால் இந்த சட்ட திருத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட், அதாவது இந்த மாநிலத்தில் தயாரிச்சு பிற மாநிலத்துக்கு அனுப்புதல், பிற மாநிலத்திலிருந்து இங்க கொண்டு வருதல். மெத்தனால்ங்கிறது அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கெமிக்கல், அதுதான் மரணத்துக்கு காரணம். பிற மாநிலங்கள்லயும் அதை கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம மாநிலத்துக்குள்ள வராம தடுக்க முடியும். எம்ஜிஆர் காலத்துல இந்த எரிசாராய ஊழல் வழக்கெல்லாம் ரொம்ப பாப்புலர். பல காலகட்டத்தில் இது இருக்கு. இப்போ உதாரணமா பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால், ரெக்டிவைட் ஸ்பிரிட், எரிசாராயத்தை இங்க கொண்டு வந்து தண்ணியை கலந்து அதை சாராயமா விற்கும் போது விஷ சாராயம். அப்ப ரிப்பீட் அஃபென்ஸ்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, தொடர்ந்து இதையே ஒரு தொழிலாக செய்பவர்கள். அரசியல் பேக்கிங்கும் இருக்கும், உள்ளூர் காவல்துறையோட ஆதரவும் இருக்கும். எனவே இப்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவான எஃபர்ட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதுக்குமே ஜாமீன் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு ஜாமீன் கிடையாது, பிணையிலே வர முடியாத ஒரு குற்றம் என்று இதை மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு வெல்கம் சேஞ்ச். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது, அது சரிதான். ஆனா அந்த கடுமையான தண்டனைகள் காவல்துறை மிரட்டலுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது. அது அடுத்த கட்டமா நம்ம பார்க்கணும். கடுமையான தண்டனைகளை விதிக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் பல நேரங்கள்ல அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம எடுத்துக்காட்டே நம்ம பிஎம்எல்ஏ சட்டம். இங்க ஏவன் சோரனுக்கு ஜாமீனை கொடுத்துட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவரு குற்றமே செய்யல, எந்த நோ ரீசன் டு பிலீவ்னு சொல்லுது. அதாவது நீதிமன்றம் நம்புவதற்கான எந்த ஆதாரமும் இல்ல. இடி 48 மணி நேரம் இதுக்கு ஸ்டே கொடுங்கன்னு கேட்கும்போது முடியாதுன்னு மறுத்துருது நீதிமன்றம். ஆனா அப்ப 5 மாசம் அவர் உள்ள இருந்திருக்காரு. அவர் ஹைகோர்ட் உட்கார்ந்து பிணை கொடுக்கும்போது இப்படியான ஒரு அப்சர்வேஷன் தந்தா 5 மாசம் உள்ள இருந்தவனோட கதி இது. இந்த மாதிரி சட்டங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கண்காணிப்பு குழு வேணும் நமக்கு. மொத்தத்துல கள்ளக்குறிச்சி இந்த சட்ட திருத்தத்தில் எதிரொலித்திருக்கிறதுங்கிறது உண்மை. கள்ளக்குறிச்சி சம்பவம் அரசியல் ரீதியாக திமுகவை பாதித்திருக்கிறது என்பதும் உண்மை. என்னுடைய கேள்வி அதுவாக தான் இருந்தது. ஒரு நெருக்கடி இருந்ததா திமுகவிற்கு? ஒரு நெருக்கடி இருந்தது. எதிர்கட்சிகள் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் எடுத்து பேசுறாங்க, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள்லையுமே திருமாவளவர்கள் கூட சில ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாரு. நேற்றைய தினம் விஜய் அவர்கள் கூட இந்த விஷயத்தை கள்ளக்குறிச்சி விஷயத்தை குறித்து பேசினார். அப்படின்னும் போது எல்லா பக்கத்திலிருந்து அந்த நெருக்கடி அப்படின்றது திமுகவிற்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாமா சார்? நெருக்கடி இருக்கிறது என்பது உண்மைதான். அரசியல் நெருக்கடி இருந்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் சேர்ந்து கொண்டது, அதையும் நம்ம இதுல சேர்த்து பார்க்கணும். போன வருடம் ஒரு 20 மரணங்கள் நடக்கும்போது பெரிய அளவுக்கான நெருக்குதல் வரல. இந்த தடவை அதிமுகவுக்கான நெருக்குதல், அவங்க விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடல, 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். பல தொகுதிகளில் கட்டுத்தொகை வரி போனது. இப்படி ஒரு அரசியல் நெருக்கடியில் இருக்கும்போது கள்ளசாராயம், விஷசாராய சாவுகள், கள்ளக்குறிச்சி மேட்டர், இது எல்லாத்தையும் அவங்களால அரசியல் ரீதியாக கையாள முடிந்தது. ஆளுங்கட்சி திமுக என்று வரும்போது ஆளுங்கட்சி மேலதான் அந்த குற்றச்சாட்டு வரும். எனவே திமுகவுக்கான அரசியல் நெருக்கடி என்பதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நேரடியாக இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முடிவுள்ள பிரதிபலிக்கணும்னு நான் நம்பல. ஆனால் இப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு இந்த நெருக்கடி உதவியாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 தினங்களுக்குள் தான் இது அவசரமாக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம கிட்ட பேசிக் ஆக்ட் இருக்கு. மதுவிலக்கு சட்டம் 1937 பல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். கூடுதலாக 4-5 அமெண்ட்மெண்ட், அவ்வளவுதான். எனவே இதுக்கு பெரிய காலகட்டம் தேவையில்லை. நம்ம சட்டலாக்கா 2-3 நாட்களுக்குள்ள இந்த மசோதாவை தயார் செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிற கடைசி நாள்ல இதெல்லாம் கொண்டு நிறைவேற்றுவதன் மூலமாக திமுக அரசுக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடியை புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் பேச்சிலையும் அந்த நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். 40க்கும் 40 வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம், திராவிட மாடலையும் என்னையும் விமர்சிச்சு பேசினாங்க. குறிப்பா சொல்லணும்னா இது நாடாளுமன்ற தேர்தல், ஆனா என்ன விமர்சிச்சு இந்த ஆளும்
திமுகவை விமர்சித்து தான் நிறைய பேர் வந்து பேசினாங்க, இது எங்களுக்கு விடப்பட்ட சவால் அப்படின்ற போன்ற பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். அதற்கு இதே போல் 2026 நாங்கள் வந்து ஜெயிப்போம், மமதையில் சொல்லலை, மனசாட்சியோடு சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது எதனுடைய எதிரொலியாக இதை பார்க்கலாம் சார், இந்த ஒரு ஸ்பீச் அப்படின்றது? சட்டத்திருத்த அறிமுகத்தையும் இதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரே ஸ்பீச்சில் தான் எல்லாம் சொல்றாரு. அப்போ அதில் பொலிட்டிக்கல் டோன் இருக்குல்ல. ஒரு சட்ட அமைச்சர் மட்டும் இதை அறிமுகப்படுத்தி இருந்தாருன்னா பொலிட்டிக்கல் டோன் கொடுக்க முடியாது. முதலமைச்சரே அறிமுகப்படுத்தும் போது திமுக தலைவரும் கூட பொலிட்டிக்கல் டோன் கொடுக்க முடியுது. பொலிட்டிக்கல் டோன் வரும்போது அதிமுகவை அவர் விமர்சனம் பண்றாரு, பிரதான எதிர்கட்சியை விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் பண்ணும்போது கள்ளச்சாராயத்தால ஏற்பட்ட மரணங்கள், ஒரு மரணம் நிகழ்ந்தால் கூட அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான் சொல்லிட்டு, ஆனா அதை அரசியல் படுத்துறாங்க, அரசியல் மயமாக்குறாங்க. எங்களை வந்து அப்படி பார்க்க முடியாது. மக்களவை தேர்தல்னா நேரடியான விமர்சனம் எங்க மேல இல்லை, ஆனாலும் திராவிட மாடல் அரசை விமர்சித்தாங்க. இப்படி ஓவராலா வந்து 2026க்கான ஒரு களம் செட் செய்யப்பட்டதாகத்தான் நான் உணர்றேன். அது போக கொடநாடு குறித்தும் முதலமைச்சர் பேசி இருக்கும் போது அதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் காம்ப்ரிஹென்சிவா தான் பார்க்க வேண்டியது. இல்லை, இந்த ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படின்றது அதிமுக எப்படி அதை சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களின் நெருக்கடியின் காரணமாக இப்படி ஒரு சட்ட மசோதா வந்திருக்கு, இது எங்களுக்கான வெற்றி, அதிமுகவால் தான் இந்த சட்ட திருத்த மசோதா வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு அதிமுகவின் வெற்றியாக நம்ம பார்க்க முடியுமா இதை? அதிமுகவின் வெற்றின்னு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. காரணம், தொடர் போராட்டங்களை அதிமுக தான் நடத்தியிருக்கு. கடைசியாக உண்ணாவிரத போராட்டத்துக்கு சீமான் வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருங்கிறதும் நம்ம அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நேற்றைக்கு விஜய் வந்து அந்த கூட்டத்தில் அவரோட கல்வி விருது வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலையும் நேரடியாக இது சொல்லலை என்றாலும் மாணவர்கள் வந்து போதையிலிருந்து விலகி இருக்கணுங்கிற அந்த அட்வைஸ் மூலமா அதை அப்படிதான் அவர் மீன் பண்றதா தான் அர்த்தம். எனவே பாலிடிக்ஸ் வந்து இருமுனைகளாக, அதாவது போதைப் பொருள் நடமாட்டம் அதை கட்டுப்படுத்த தவறியது அரசின் நிர்வாக திறமையின்மை, இது ஒரு முனையாகவும், போதைப்பொருள் கடத்தலை, போதைப்பொருள் நடமாட்டத்தை எதிர்க்கிற அணி இது ஒரு முனையாகவும் பிரிவது திமுகவுக்கு அது ஓப்புடையதா இருக்காது. காரணம் வந்து திமுக அரசியல் எப்போதுமே எதை நோக்கி இருக்குதுன்னா திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல் வெர்சஸ் வலதுசாரி சித்தாந்தம், அப்படித்தான் அந்த அரசியல் இருக்குது. அதிமுகவும் திராவிட அரசியலின் ஒரு கூறு தான். ஆனா அதிமுக வந்து இந்த மேட்டரை, மைன்யூட் மேட்டரை, அதாவது ஸ்டேட் ஸ்பெசிபிக் மேட்டரை கையில எடுக்குது. அதுக்கு பதில் கூட வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, விக்கிரவாண்டி தேர்தலை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்க தான் நிக்கல. அப்ப போட்டி போடலைங்கும் போது அவங்க லெப்ட் அண்ட் ரைட் இதுக்குள்ளேயே தான் வராங்க. அவங்களோட பால் பூராமே கள்ளக்குறிச்சியிலேயே ஓடிட்டு இருக்கு. அப்ப இதை ஏதாவது ஒரு இடத்துல இதை மாற்றணும், மடை மாற்றணும்னா அதுக்கு வந்து கொடநாடை பற்றிய முதலமைச்சரின் அந்த மென்ஷன் சட்டமன்றத்திலே அவர் குறிப்பிட்டிருப்பது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் நினைக்கிறேன். அதுவும் விரிவாக வேற பேசியிருந்தது. கொடநாடு வழக்கை பற்றி வந்து 263 பேர் வந்து விசாரிச்சிருக்கோம், 8 சிம் கார்டுகள்னு போன்ற பல விஷயங்கள். இந்த இடத்துல நான் அதை குறிப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடநாடு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார், சாத்தான்குளம் விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி பேசியிருக்கிறார். அப்படின்னும் போது அதிமுகவுக்கான செய்தி என்னவா இருக்கு? எச்சரிக்கை மணியாக அதை எடுத்துக்கலாமா அதிமுக கொடநாடு வழக்கை கையில் எடுத்ததன் மூலியமாக? அதிமுகவோட டிமாண்ட் சிபிஐ விசாரணை, சாத்தான்குளம் மரணத்தின் போது திமுகவோட டிமாண்ட் சிபிஐ விசாரணை. ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சாத்தான்குளம் மரணத்தை மூடி மறைப்பதற்கு அதிமுக அரசு முயன்றது, அன்றைய அதிமுக அரசு. எனவே நாங்க சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனா இப்போ வந்து நாங்க டே 1ல இருந்து, அதாவது 19ஆம் தேதி முதலமைச்சருக்கு தகவல் கிடைத்ததிலிருந்து இன்று வரையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் அவர் மேலோட்டமா குறிப்பிட்டாரு. நாங்க மூடி மறைக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. உடனடியாக வந்து விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. காவல்துறை சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே மூடி மறைப்பதற்கு எதுவுமே இல்லைங்கும் போது சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு அந்த கருத்தை சொல்லிட்டு தான் கொடநாடுக்குள்ள வராரு. கொடநாடு விஷயத்துல நடவடிக்கை இல்லை, ஏன் இந்த தாமதம்னு சில தினங்களுக்கு முன்பு திருமதி சசிகலா அவர்கள் கேட்டார்கள். அதையும் நம்ம இந்த இடத்துல பூர்த்தி பார்க்கணும். கொடநாடை பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் இன்னமும் இருக்கு. கொடநாடு வழக்கு விசாரணைங்கிறது போன ஆட்சி காலத்துல தொடங்கி கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில இருக்கும்போது ஆட்சி மாற்றம், அதுக்கு பிறகு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மேலதிக விசாரணை கேட்டு நீதிமன்றத்தில் மனு போட்டு அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது குறித்த அப்பீல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அந்த அப்பீல் தள்ளுபடியாகி மேலதிக விசாரணை தொடங்கியது. மேலதிக விசாரணை என்பது இதற்கு முன்பு நடந்த விசாரணையை அழிக்காது. அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் நாட் எரேஸ் த ஏர்லியர் இன்வெஸ்டிகேஷன். அப்படின்னா ஏன் இவ்வளவு பெரிய தாமதம்?
2021 ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 3 வருடம் முடியுது. அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. இத்தனை சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல சிலருக்கு வந்து செல்போன் அழைப்புகள் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கு. இன்டர்போல் உதவியுடன் இன்டர்போல் உதவியை நாங்கள் நாடி இருக்கோம், அதுதான் தாமதம் என்று சொல்லும் போது கண்டிப்பாக வந்து அது அதிமுகவுக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விடப்பட்ட ஒரு சங்கேதமாகத்தான் நம்ம பார்க்கணும், ஒரு அறிகுறியா தான் பார்க்கணும், ஒரு சூசகமா தான் நம்ம பார்க்கணும். அப்ப அடுத்த கட்டமா இது எதை நோக்கி போகும் என்றால் கள்ளக்குறிச்சி கொடநாடு கனெக்ஷன் இதை நோக்கி போகும். கள்ளக்குறிச்சி எவ்வளவுதான் நீங்க அது அரசியல் மயப்படுத்தினாலும் ஒரு சில தினங்கள்ல அது பப்ளிக் மெமரியில இருந்து போயிடும். ஏன்னா ஒரு லோக்கல் இஷ்யூல வந்து மரணங்கள் நடந்திருக்கு, நிவாரணங்கள் அரசு கொடுத்துருக்கு, அது சம்பந்தமான ஒரு நபர் விசாரணை கமிஷன் வேலையை தொடங்கியிருக்கு. ஸோ ஒரு தலைப்பு செய்தியா இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்பக்க செய்தியா மாறிடும். அப்ப தலைப்பு செய்திக்கு இன்னொரு தகவல் தேவைப்படுது. அந்த தகவல் மீண்டும் அது கொடநாடாக மாறுமோ என்பது எனது ஐயம். இல்ல, கொடநாடு வழக்கை அவர் எடுத்ததன் மூலியமாக அது நடைமுறைப்படுத்த முடியுமா அல்லது வெறும் எச்சரிக்கையாக மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கா சார்? அது எச்சரிக்கையா பார்க்க முடியாது. ஏன்னா அது மேட்டர் வந்து கோர்ட்ல இருக்கிற மேட்டர். முதலமைச்சர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுல பேச முடியாது. ஆனா சூசகம் காட்டிட்டாரு, என்னன்னா வெளிநாட்டு அழைப்புகள்லாம் இருக்குதுன்னு ஒரு சூசகம் காட்டியிருக்காரு. அப்ப இன்டர்போல்ல ரெக்வஸ்ட் கேட்டதெல்லாம் ஒரு வருஷமா அது இருக்கணும் குறைஞ்சபட்சம். 2021 2022 இருந்து மேலதிக விசாரணை நடக்கு. இப்ப 2024, அப்போ 2023லயாவது அவங்க கேட்டிருப்பாங்க குறைஞ்சபட்சம், என்னோட யூகம் தான் அது. அப்போ அது சம்பந்தமான சில விவரங்கள் வெளியே கசிய விடப்படும்ல. சரி, எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லா அரசியல் கட்சிகளுமே செலக்டிவ் லீக்கேஜ்ங்கிற ஒரு உத்தியை பயன்படுத்தும். சில விஷயங்களை பப்ளிக் மத்தியில கொண்டு வர்றதுக்கு அதிகாரபூர்வமா கொண்டு வர முடியாது. ஏன்னா மேட்ரு கோர்ட்ல இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அப்படியே தகவலை கசிய விடுதல் மூலமாக வந்து அரசியலை வந்து வேறு திசையை நோக்கி பயணிக்க விடுதல், அப்படித்தான் இது போகுதுங்கிறது என்னோட யூகம். இல்லைன்னா ஆல் ஆஃப் அ சடன் இதை சொல்லியிருக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் ஏற்படலை. இன்னொரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகு வந்து இப்போ காவல்துறைக்கும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கட்டளை கண்டிப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதற்கப்புறம் நடக்க போகிற இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தான் பொறுப்புன்ற ஒரு விஷயத்த, ஏதாவது ஒன்று நடந்தால் அதெல்லாம் அவங்க தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறையாகவும் அது இருக்கு இல்லையா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தான் பொறுப்பு. எம்ஜிஆர் காலத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் கள்ளசாராய குற்றங்கள் நிகழ்ந்த அந்த கிராமம் என்றால் அந்த கிராமத்துல இருக்கிற விஏஓ தான் பொறுப்புன்னு கொண்டு வந்தாரு. விஏஓ சஸ்பென்ஷன். இதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான மரணங்கள் நிகழும் போது அவர் காலகட்டத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடு அது அப்ப காலப்போக்கில் நீர்த்து போச்சு. எதுவா இருந்தாலும் காவல்துறையில ஏற்படுற கீழ்மட்டத்தில் ஏற்பட்டாலும் அது எஸ்பி பொறுப்பு தானே. காவல்துறை நிர்வாகம் அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. மாவட்ட காவல்துறை நிர்வாகம் எஸ்பி கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது உண்மையாவே அவங்க பொறுப்பு தான். இன்னும் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுப்பாக்கலாங்கிறது என்னோட கருத்துங்க. காரணம், கீழ்மட்ட காவலர்கள் உதவி இல்லாம கள்ளசாராயம் விற்கவே முடியாது இல்லையா? கள்ளக்குறிச்சியிலேயே பாத்தீங்கன்னா பக்கத்திலே தான் போலீஸ் ஸ்டேஷன். ரெண்டாவது செல்லிங் வந்து ஈஸியா தெரியும். இது வந்து கன்சியூமிங். அப்ப யாரோ ஒருத்தன் போய் வாங்கி குடிக்கணும், குடிச்சவன் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லணும், அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லணும், ஒரு பெரிய கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆகணும்ல. அந்த கஸ்டமர் பேஸ் வந்து சட்டபூர்வமான பொருளுக்கு இல்லை, சட்ட விரோதமான பொருளுக்கு. அப்ப சட்டவிரோதமான பொருளுக்குன்னா எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில காவல்துறைக்கு தெரிஞ்சிடும். இல்லாட்டாலும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இன்டெலிஜென்ஸ்ல யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கூட்டு பொறுப்பாக மாற்றுவது சிறந்ததுங்கிறது என்னோட பார்வை, என்னோட அனுபவத்தின் விளைவாக பார்வை. அப்ப காவல்துறைக்கு கூட்டு பொறுப்பு ரெவென்யூ தான். உதாரணமாக எஸ்பின்னு இருந்தாலும் அவர் கடைசியில வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட அவங்களோட கண்ட்ரோல் கீழே வந்துருவார். இப்போ வந்து உதாரணமா கலெக்டர் அப்படின்னா கலெக்டர் கண்ட்ரோல் கீழே வந்து காவல்துறை நேரடி கண்ட்ரோல் இல்லாட்டா கூட அது அவங்க வந்து கலெக்டருக்கு ஆன்சரபிள். அப்ப ரெவென்யூல இருந்து ஒருத்தரை இதுக்குள்ள லிங்க் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த மாதிரி மரணங்கள் நிகழும் போது மனசாட்சி உழுக்கப்படுது, நம்ம இதை சொல்றோம் அதை சொல்றோம் எல்லாமே செய்யறோம், அடுத்த ஒரு மாசம் கழிச்சு இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அப்புறம் பழைய நிலைமைக்கே போய் சேர்ந்துரும். இதுக்கு மாற்றாக இப்படியான ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கண்ட்ரோல் ஏற்படுத்தினால் நல்லது என்பது ஒரு மூத்த பத்திரிகையாளரான எனது பார்வை. ஆனால் இதுல வந்து நம்ம அரசியலையும் சேர்த்தா பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல் இல்லாம வந்து எதுவுமே இயங்கிறது இல்லைங்கும் போது அப்ப கள்ளசாராய
கள்ளக்குறிச்சி மேட்டர்ல அரசியல் அட்வான்டேஜ் அதிமுக எடுத்துச்சு. அப்போ கொடநாடு மேட்டர்ல யார் எடுப்பா? திமுக தானே எடுக்கும். சோ இந்த கள்ளக்குறிச்சியும் கொடநாடும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகுது. கல்வராயன் மலையும் கொடநாடு மலையும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகுது அப்படி என்பதுதான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த சட்ட திருத்த மசோதா அப்படின்றது இந்த குற்றங்களை குறைக்க உதவும்னு ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க நம்புறீங்களா? எந்த சட்டமுமே குற்றங்களை குறைக்க உதவாதுங்கிறதாங்க என் பார்வை. என்ன காரணம் அப்படின்னா, எப்ப சட்ட விரோதம் செயல்படுது? பணத்தாசை இல்லையா? சட்டத்தை அமல்படுத்த வேண்டியவங்களும் அதே பணத்தாசையில் தான் இருக்காங்க. அப்ப அவங்கவுங்க வருவாய்க்குள்ள வாழ்றது என்பது இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்பும் சரிதான். அதை தாண்டித்தான் சமுதாயம் இருக்கு. அப்போ ஒரு லாஃபுல் சொசைட்டி, அதாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி செம்மையாக நடைபெற வேண்டும் என்றால் ஸ்ரீமான் பொதுஜனத்தின் ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். அதாவது கிராமங்கள்ல முன்பு விழிப்புணர்வு குழு இருக்குங்க. அவங்க இப்ப எங்க ஊர்ல எல்லாம் இன்னமும் இருக்கு. சாராயம் விற்க முடியாது, வாங்க முடியாது, அங்க விநியோகிக்க எல்லாம் முடியாது. குடிச்சிட்டு யாராவது வருவாங்க, அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனா வியாபாரத்தை ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு 2000 பேர் கொண்ட கிராமத்துக்குள்ள தடுத்தோம்னாலே நிறைய குற்றங்கள் குறையும். இது கிராம கட்டுப்பாடு மூலமா சாத்தியம். இன்னமும் சாத்தியம்தான். குறுநகரங்கள், இப்ப கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு நகரம், இந்த நகரங்கள்ல சில குடியிருப்பு பகுதிகளில் மட்டும்தான் இது நடக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, கள்ளசாராய மரணம்னு நாங்க தென் தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. தஞ்சாவூருக்கு தெற்க கள்ளசாராய மரணம், விஷசாராய மரணம் அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. எந்த காலத்துலயும் நடந்திருக்கலாம், இல்ல எங்காவது அங்கொன்றும் இங்கொன்றுமான்னு நடந்திருக்கலாம். ஆனா வட தமிழ்நாட்டுல நான் அடிக்கடி பாக்குறேன். இதை எல்லா ஆட்சி காலத்திலையும் பாக்குறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் பார்த்தேன். நான் 80ல பத்திரிகையாளர், இன்றைய வரைக்கும் பல சம்பவங்களை இதுல பாக்குறேன். அப்போ ஒண்ணு பொருளாதாரம். கலைஞர் காலத்துல மலிவு விலை மது கொண்டு வந்தாங்க. 100 மில்லி 10 ரூபா. அதாவது 1/1/2001 அது டேட்டு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணோம். கலைஞர் கொடுக்குற புத்தாண்டு பரிசு இதுதானான்னு. அது பிறகு தேர்தலில் திமுக ஆட்சி ஜெயிக்கல. மலிவு விலை மது வரும்போது 2 எதிர்ப்பு வந்துச்சு. மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகள் அதை எதிர்த்தது. எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் எதிர்த்தோம். ஆனா ஒருவேளை அது இந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்திருக்குமோ என்பது எனது பார்வை. ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள அந்த சிஸ்டமே போயிடுச்சு. அப்போ ரொம்ப ஏழைங்க அன்றாடம் உடம்பு வலியை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு போதைக்கு அடிமையாகிறவங்க, இவங்களை நம்ம என்ன பண்றது? இது ஒரு சமுதாய பிரச்சனை, அதை நம்ம உணரணும். அப்ப இந்த சமுதாய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகள், அதற்கான மாநில அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பு குழு, இது தொடர் பணிங்க. எப்படி சவுத்துல இது இல்லாம போச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இருந்திருக்கும்ல இது. என்னோட சின்ன வயசுல மதுவிலக்கு அமல்ல இருக்கும்போது சாராயம் காய்ச்சறது, விற்கிறது இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என் ஸ்கூல் டிராப் அவுட், சும்மா படிக்க முடியாம போன ரொம்ப ஏழை வீட்டு பசங்க, என்னோட கிளாஸ்மேட்டுகள் தான். அவங்க சாராய விற்பனைக்கு போனதெல்லாம் நான் கண்ணால பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, அந்த சமுதாயத்தை நம்ம மாத்தி இருக்கோம். அப்போ ஒரு சக்சஸ் ஸ்டோரி நம்மகிட்டே இருக்குன்ற, வேற எங்கேயும் போக வேண்டாம், எந்த மாநிலத்துக்கும் போக வேண்டாம். தமிழ்நாட்டையே நீங்க பல கூறுகளாக பிரிச்சு பாருங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல முழுமையா இது ஒழிக்கப்பட்டிருக்கிறது, தானாகவே ஒளிந்து போயிருக்கிறது. மக்கள் போதிய விழிப்புணர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுக்குள்ள இருந்து நம்ம ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அதை பேன் தமிழ்நாடா அப்ளை பண்ணணும் என்பதுதான் எனது பார்வை. மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.